The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் எக்ஸ்பிளைனர் பகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் மற்றும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2024 பாஜக வந்து எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்பாக கடந்த 2019 தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள் எவ்வளோ வெற்றி பெற்றாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். கடந்த முறை நம்ம எடுத்துட்டோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மட்டும் 437 தொகுதிகளில் வந்து கடந்த முறை வந்து போட்டியிட்டாங்க. போட்டியிட்டு அதுல வந்து 303 தொகுதிகளை வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. பாஜக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 106 தொகுதிகளில் பாஜக கூட்டணி கட்சிகள் வந்து போட்டியிட்டு இருந்தாங்க. அந்த 106 தொகுதிகளில் போட்டியிட்டு 49 தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல முக்கியமான கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா முக்கியமான கவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா குறிப்பா வந்து சிவசேனாவை சொல்லலாம். தற்போது இருக்கிற ஏக்நாத் சிண்டே ஒரு பிரிவாகவும் உத்தவ் தாக்கரே ஒரு பிரிவாகவும் இருப்பதற்கு முந்தைய சிவசேனா வந்து ஒருங்கிணைந்த சிவசேனாவாக இருந்த காலத்துல போட்டியிட்ட அந்த தேர்தலில் வந்து சிவசேனா வந்து 18 தொகுதிகளில் வந்து மகாராஷ்டிரால வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. சிவசேனாக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துட்டோம்னா தற்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் நிதிஷ்குமார் அவரோட ஐக்கிய ஜனதா தளம் ஒரு 16 தொகுதிகளில் வந்து கடந்த முறை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. பீகார்லயே நம்ம எடுத்துட்டோம்னா ராம்விலாஸ் பாஸ்வானோட லோக் ஜனசக்தி அவங்களுமே வந்து 6 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் அப்னாதல் அவங்களுமே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சு 2 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த எண்ணிக்கையை விடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில கடந்த முறை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஜார்க்கண்ட் அனைத்து மாணவர் முன்னணி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல ஏடிஎம்கே, ஜேஎஸ்யூ, என்ஆர்பிபி, ஆர்எல்டி அப்படின்னு மற்ற கட்சிகள் வந்து தலா ஒரு இடங்கள்ல இருந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல கர்நாடகால பிஜேபி ஆதரவோட போட்டியிட்ட நடிகை சுமலதா அவங்களுமே வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படின்னு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 49 இடங்கள்ல வந்து கடந்த முறை பாஜக கூட்டணி கட்சியினர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. 2024 கூட்டணி விஷயங்கள் என்னென்ன மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை இருந்த ஐக்கிய ஜனதா தளம் அப்படியே பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க. அதே போல சிவசேனா நம்ம எடுத்துட்டோம்னா சிவசேனா இரண்டாக உடைந்திருக்கிறது. அதுல வந்து ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. அதே போல தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிரால அந்த கட்சியுமே 2 பிரிவாக உடைந்து அஜித் பவாரோட அந்த தேசியவாத காங்கிரஸ் வந்து பாஜகவோட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. புதிய கட்சிகள் கடந்த முறை இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துட்டோம்னா கூட பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. அதே போல ஏற்கனவே எப்போதும் போல பாஜக கூட்டணியில் உள்ள அப்னாதல், லோக் ஜனசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு போட்டிட்டு இருக்காங்க. அதே போல சிறு சிறு அமைப்புகள், சிறு சிறு கட்சிகள் வடகிழக்கா இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கட்டும் சிறு சிறு கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள் வந்து பாஜக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஐக்கிய ஜனதா தளம் ஒரு பெரிய கட்சியா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா ஆந்திரால இந்த முறை வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து தான் போட்டியிடுறாங்க. அதே போல கர்நாடகால மதச்சார்பற்ற ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து தான் வந்து போட்டியிட்டாங்க. அப்படின்னு வந்து கடந்த முறை கிட்டத்தட்ட 106 தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டு 49 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட்டணி கட்சிகள் வந்து 97 இடங்கள்ல வந்து போட்டியிடுறாங்க. காஷ்மீர்ல உள்ள தொகுதிகளில் பாஜக சார்பில் வந்து போட்டியிடல. அந்த வகையில தற்போது பாஜக கூட்டணி கட்சியினர் போட்டியிடுற இடத்துல அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஆந்திரால ஒரு கடந்த முறை வந்து பாஜக கூட்டணி போட்டியிடல. கிட்டத்தட்ட 1% குறைவான வாக்குகளை தான் வந்து கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்றிருந்தாங்க. இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சியோட ஆந்திரால வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த வகையில தெலுங்கு தேசம் கட்சி 17 தொகுதிகள் வந்து போட்டியிடுறாங்க. அதுல பெருவாரியான இடங்கள் தெலுங்கு தேசம்க்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் பொதுவா வந்து அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் கூட தெலுங்கு தேசம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதைய முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அந்த அலை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது களத்துல இருக்கு. தவிர பாஜக, பவன் கல்யாணோட ஜனசேனா உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைக்கிறதால நிச்சயமா வந்து தெலுங்கு தேசம் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வந்து வருது. அடுத்ததான் நம்ம எடுத்துட்டோம்னா பீகார். கடந்த முறை பீகார்ல வந்து 16 இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 16 இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடுறாங்க. ஆனா கடந்த முறை ஒப்பிடும்போது இந்த முறை வந்து ஐக்கிய ஜனதா தளத்துக்கு அந்த அளவுக்கான 16 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுதான் அங்க இருக்கிற கள நிலவரம், அரசியல் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா கடந்த முறை வந்து கம்யூனிஸ்டுகள் தனியா போட்டியிட்டாங்க. இந்த முறை வந்து காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்தியா கூட்டணியாக போட்டியிடுறாங்க. தவிர தேஜஸ்வி யாதவுக்கான அந்த இமேஜ் அப்படின்றதும்
பீகார்ல வந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வகையில் ஐக்கிய ஜனதா தளம் கடந்த முறை வெற்றி பெற்ற அளவுக்கான அந்த 16 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் வந்து வருது. கிட்டத்தட்ட 8 முதல் 10 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற தகவல்களும் வந்து அங்க இருக்கிற அரசியல் வல்லுநர்களால சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா எடுத்துட்டோம்னா சிவசேனா வந்து நம்ம சொல்லலாம். கடந்த முறை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த சிவசேனாவாக இருக்கும்போது 18 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை பிளவு ஏற்பட்டிருக்கிறதுனால சிவசேனாவுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுல சொல்லப்படுது. சிவசேனாவும் அஜித் பவார் அவரோட அந்த தேசியவாத காங்கிரஸும் இணைந்துமே வந்து ஒரு 8 தொகுதிகள் வரைக்கும் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் மகாராஷ்டிராவோட கள நிலவரமா இருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துட்டோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டியிடுறாங்க. அதுலயுமே கூட தர்மபுரி ஒரு தொகுதி வேண்டாம் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வல்லுநர்களால கருத்து தெரிவிக்கப்படுது. அதே போல டிடிவி தினகரன் வந்து 2 தொகுதிகள் அமமுக முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடுறாங்க. அதுலயுமே பெரிய அளவுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது சந்தேகம் தான் அப்படின்ற அளவுல தகவல்கள் வருது. அதே போல ஆந்திரால நம்ம திரும்பவும் எடுத்துட்டோம்னா ஜனசேனா வந்து 2 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. அங்கே வந்து ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வருது. தவிர ஊபியில நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஊபியில அப்னா தலா இருக்கட்டும். அதே போல பீகார்லேயே வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டியும் வந்து போட்டிடுறாங்க. லோக் ஜனசக்தி பார்ட்டியுமே வந்து கடந்த முறை அளவுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து குறைவு தான். அதுல வந்து கணிசமான இடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுல தான் வந்து அங்க இருக்கிற அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதே போல கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட ஜேடிஎஸ் வந்து 3 தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. அதுலயுமே கூட 1 அல்லது 2 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் வந்து கருத்துக்கள் வருது. கடந்த முறை 106 இடங்கள்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட 49 இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணி கட்சியினர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுல வந்து ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால பாஜக கூட்டணி கட்சியினர் ஒரு 40 இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம கேரளாலாம் எடுத்துட்டோம்னா பாரத் தர்மசேனா அப்படின்ற கட்சி வந்து இணைந்து போட்டிடுறாங்க. அவர்கள்லாம் அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாகவே இந்திய அளவுல வந்து 97 இடங்கள்ல ஒரு 40 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்ற அளவுல தான் அரசியல் வல்லுநர்களோட கருத்துக்களா இருக்கு. அந்த வகையில கடந்த முறையை விட ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாகத்தான் கள நிலவரம் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.